நாயுன் ஒரு விதவை. விதவைனாவே திருமணமாகி கணவர் மறிச்சு போன ஒரு அனுபவம் தானே. திருமணம் ஆகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்குங்களே. எல்லாருடைய வாழ்க்கையை போல் அந்த திருமண பந்தத்தில் இணையும் போது அந்த விதவைக்குள்ளே எத்தனை ஏக்கம், எத்தனை ஆசை, தன் கணவனோடு கூட எப்படிலாம் வாழணுங்கிற கனவுகள். அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு தான் வாழ்க்கை தொடங்கினாங்க. நல்லா வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி காதில் கேட்குது, கணவர் மறிச்சு போயிட்டார். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது வாழ்க்கை. இனி வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் பிள்ளைய கொஞ்சம் பார்க்குறா. இனி நமக்காக வாழ்கிறோமோ இல்லையோ, பிள்ளைக்காக வாழணும். பிள்ளை சொல்லுது, அம்மா நான் உன் கூட இருப்பேம்மா, அப்பா இருந்து உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படி நான் உன்னை பார்த்துக்கிருவோம்மா. அப்படி ஆசை வார்த்தைகளை பேசும்போது தாய்க்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நம்பிக்கை கிடைக்குது. இப்படியே காலங்கள் கொஞ்சம் உருண்டு போகுது. திடீர்னு பார்த்தா இன்னொரு செய்தி காதில் விழுது, பிள்ளையும் மறிச்சு போயிடுச்சு. யாருக்காக வாழன்னு நினச்சனோ அந்த பிள்ளையை விட்டு போயிடுச்சேன். இனி எதுக்கு நான் வாழணும்? 2 மரணங்கள் ஒரே குடும்பத்தில், எல்லாம் போயிடுச்சு. எந்த பிள்ளைக்காக வாழணும், எந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தன்னுடைய பிள்ளையுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு அடக்கம் பண்ணும்படி ஊர்வலமாக போய்கிட்டு இருக்கும்போது தான் அநேகர் ஆறுதல் சொன்னாங்க, கொஞ்சம் தேத்திக்கம்மா, கொஞ்சம் மனசை பார்த்துக்க, கவலைப்படாத. எத்தனையோ ஆறுதலான வார்த்தைகள், ஆனாலும் அவ இருதயத்தை ஆற்ற முடியல. ஏன்னா 2 மரணங்களை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன். அப்படியே மனசு உடைஞ்சு ரணமாகி எவ்வளவு அழ முடியுமோ அழுதுகிட்டு அந்த பிள்ளையுடைய சடலத்தை தூக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையினுடைய முடிவை பார்த்துட்டான். இதுக்கு மேல எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல எதுவும் என் வாழ்க்கையில இல்லை. தன்னுடைய பிள்ளையின் சடலத்தை சுமந்து கொண்டு ஆறுதலற்றவளா உடைஞ்ச இருதயத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு எத்தனை பேர் ஆறுதல் சொல்லி இருதயம் அடங்கல. கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்குது, நிறுத்த முடியலங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவள் தன் பிள்ளையை புதைக்கும்படி ஊர்வலத்துல கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கல்லறை எண்டை நெருங்கி போகையில இயேசு நாயின் ஊருக்குள்ள என்றானார். இயேசு நாயின் ஒரு விதவினுடைய வாழ்க்கைக்குள்ள என்றானார். அவ எந்த வாழ்க்கையை முடிச்சு வச்சாலும் அந்த வாழ்க்கையை அவர் திரும்ப ஆரம்பிக்க உள்ள வந்தார். லைஃப் முடிஞ்சு போச்சு பிரதர், அவ்வளவுதான். இதுக்கு மேல கிடப்புல இருக்கிற காரியம், இதை ஒன்றும் செய்ய முடியாது. பாடையில போன